வணக்கம், நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ் தேர்வுகள் குறிப்பாக தமிழ்ல எழுதலாமா ஆங்கிலம் எழுதலாமா இந்த கேள்வி பல பேர் மனசுல இன்னும் எழுந்துட்டே இருக்குது. ப்ரிலிம்ஸும் சரி இல்லை மெயின்ஸும் சரி, எதுல படிக்கலாம்? ஒரு வழியா ப்ரிலிம்ஸை பாஸ் பண்ணிடுறாங்க, மெயின்ஸ் போறாங்க. டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ் சொல்றேன், குரூப் 2 ஏ கிடையாது. ஏன்னா தமிழ் இங்கிலீஷ் கலந்து வரப்போகுது பைலிங்குலா. நம்ம டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் எழுதும் போது தமிழ்ல எழுதலாமா ஆங்கிலத்தில் எழுதலாமா? தமிழ்ல எழுதினா மார்க்கே போட மாட்டேங்கிறாங்க, மார்க் ரொம்ப ரொம்ப கம்மியா வருது. இங்கிலீஷ்ல எழுதினாதான் பாஸ் பண்றாங்க, இங்கிலீஷ்ல எழுதினாதான் மார்க் போடுறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து நீண்ட நாட்களாக நம்ம தமிழக மாணவர்கள் மத்தியில் இருக்குது. அந்த குழப்பத்துக்கு விடை தெரியாமலே இன்னும் போயிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை பத்தி நம்ம டீட்டெயிலா இந்த கிளாஸ்ல அனலைஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம தமிழ்ல எழுதினா மார்க் வராது, பாஸ் பண்ண மாட்டோம். இங்கிலீஷ்ல எழுதினாதான் மார்க் வரும், பாஸ் பண்றாங்க, அதிகமா மார்க் போடுறாங்க அப்படிங்கிற நிலையில இருந்து முதல்ல வெளியில வாங்க. ஏன் அப்படின்னா, ரீசெண்டா கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இந்த மார்க் பாருங்க, இதுல நம்ம கடைசியா வந்த பேப்பர் ப்ரூஃப் போட்டிருந்தாங்க. குரூப் 2 பேப்பர்ல, மெயின்ஸ் பேப்பர்ல, அதே போல குரூப் 1 பேப்பர்லயுமே தமிழ்ல எழுதுறவங்களுக்கு மார்க் ரொம்ப கம்மியா இருக்குது. சில இடங்கள்ல 0 போட்டிருக்கிறாங்க. ஃபுல்லா கரெக்டா எழுதுனவருக்கு 0 போட்டிருக்கிறாங்க ஒருத்தர். இன்னொரு பக்கம் பார்த்தா 2 மார்க் போட்டிருக்காங்க, இன்னொருத்தர் 7 மார்க் போட்டிருக்கிறாரு. அதுவே இங்கிலீஷ்ல எழுதினவங்களுக்கு அதிக மார்க் கொடுத்துருக்காங்க. இதுக்கு டிஎன்பிஎஸ்சியில கேட்கும் பொழுது அவங்க என்ன விளக்கம் சொல்றாங்க அப்படின்னா, இல்லைங்க, நாங்க கரெக்டான பர்சன்டேஜ் தான் திருத்துறோம், தமிழ்லையும் இங்கிலீஷ்லயும் திருத்தும் போதும் கரெக்டா பார்த்து திருத்ததா சொல்றோம், அந்த அடிப்படையில கரெக்டா தான் திருத்துறாங்க அப்படின்னு அவங்க ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஸோ இவங்க நம்ம கேள்வி கேட்டால் அவங்க பதில் சொல்றாங்க, இதை விடுவோம். நாம ஜென்ரலா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம், தமிழ்ல மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கும் பொழுது சோர்சஸ் குறைவாக இருக்குது கம்பேர் டு இங்கிலீஷ். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். என்ன காரணம்? இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு ஒரு டாபிக் இருக்குது. இதே போல எக்கனாமிக்ஸ் சம்பந்தமானது, இந்திய பொருளாதாரம், உலக பொருளாதாரம், அதனுடைய இயல்புகள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புவியியல்லையே இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா சுற்றுச்சூழல், நம்ம சுற்றுச்சூழல் புவியியலும் ஆட் பண்றாங்க. அதுக்கப்புறம் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தமானது, இப்போ எக்ஸாம்பிள் காப் மீட்டிங் சம்பந்தமா, இதெல்லாம் கேள்வியெல்லாம் வருது. இப்போ இதுக்கெல்லாம் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இங்கிலீஷ்ல தான் இருக்குது. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்ல இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது. நம்ம அதுதான் என்ன சொல்றோம், இந்த தமிழரசு திட்டம், இந்த மேகசின்லாம் சொல்றோம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லயும் இருக்குது, இதெல்லாம் தமிழ்லயும் இருக்குது இந்த மேகசின்ஸ் எல்லாம். ஸோ தமிழரசு நீங்க தமிழ்லையும் வாங்கிக்கலாம், இங்கிலீஷ்லையும் வாங்கிக்கலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் சம்பந்தமான எல்லா ஈவெண்ட்ஸும் இதுல இருந்துரும் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல. திட்டம், மத்திய அரசினுடைய முக்கியமான திட்டங்கள், ஸ்கீம்ஸ், அவங்களுடைய டேட்டா எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் இது வந்துடும். அப்போ திட்டம் இங்கிலீஷ் இருக்கு, தமிழ் இருக்கு, யோஜனா. ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட், இது ஸ்டேட் கவர்மெண்ட், முடிஞ்சு போச்சு. இதை தாண்டி உங்களுக்கு நியூ இந்தியா சமாச்சார் அப்படின்னு ஒரு மேகசின் மாசம் 2 வாட்டி வரும். அதுவும் தமிழ்லயும் இருக்குது, இங்கிலீஷ்லயும் இருக்குது. அது ஃப்ரீ. இது ரெண்டும் காசு கொடுத்து வாங்கணும். எப்படி வாங்கணும், அதெல்லாம் பை பண்ற ப்ரொசீஜர் வீடியோ நான் போட்டிருக்கிறேன், பாருங்க. நியூ இந்தியா சமாச்சார் வெப்சைட்ல போயிட்டு ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுவும் வீடியோ போட்டிருக்கிறேன், பாருங்க. எல்லா லிங்க்குமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. அதே போல டெலகிராம் குரூப் லிங்க்கும் இருக்குது. ஃப்ரீ பிடிஎஃப் போட்டிருக்கிறோம். நிறைய புக்ஸ், லக்ஷ்மிகாந்த் புக்கு, ரமேஷ் சிங் புக்கு, கா வெங்கடேசன் புக்கு, இது எல்லாமே ஃப்ரீயா பிடிஎஃப் வடிவில் போட்டிருக்கிறோம். தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ப முதல் மேட்டர் நம்ம என்ன சொன்னோம், மெட்டீரியல்ஸ் கம்மியா இருக்கிறது, அதிகமா இருக்குது. தமிழ்ல கம்மியா இருக்குது, ஆங்கிலத்துல அதிகமா இருக்குது. அப்ப அதுல ப்ரிப்பேர் பண்றவங்க அதிகமா இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட், அதை ஈஸியா அவங்களால அப்ரோச் பண்ண முடியுது. ரெண்டாவது, இந்த தேர்வுகள் குறிப்பாக நான் அடிக்கடி சொல்றது, அந்த உடைக்கணும்னு தான் போராடுறேன் அப்படின்னு நான் சொல்றது, குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ். இப்போ ஒரு ஊர்ல இருக்குல்ல, இப்போ நிறைய பிரச்சனைகள், சமூகத்துல பிரச்சனை இருக்குல்ல, அதே போல நல்லா படிக்கிறவன் யாரா இருப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப் 1 குரூப் 2 நான் சொல்றேன். அவங்க கண்டிப்பா டவுன்ல இருக்கணும், இல்லைன்னா அவங்க பெரிய செல்வந்தரா இருக்கணும், இல்லைன்னா அவங்களுடைய ஃபேமிலியில ஒரு அரசு அதிகாரி, அரசு ஊழியர், அதிகாரிகள் யாரா இருக்கணும். அப்படி இருந்தா அவங்க சப்போர்ட்ல அவங்க ஈஸியா போறாங்க, அவங்க முக்கியமான இடத்த அணுகுறாங்க, இந்த மெட்டீரியல் எல்லாம் வாங்குறாங்க, பிராக்டிஸ் பண்றாங்க, படிக்கிறாங்க, பாஸ் பண்றாங்க. இதுவே குரூப் 2A குரூப் 4 இது ஒரு இடஒதுக்கீடு மாதிரி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. நான் அதுதான் போராடுறேன். அப்படி இருக்கக்கூடாது. சமநிலையை உருவாக்கணும், எல்லாருக்கும் போய் சேரணும், எல்லாருக்கும் இந்த விஷயம் சென்று அடைய வேண்டும் தான் நான் போராடிட்டு இருக்கிறேன். இந்த குரூப் 2A குரூப் 4 நல்லா பாருங்களேன். நான் சொல்றது நீங்க மனசாட்சியோட யோசிச்சு பார்த்தீங்கன்னா உண்மை புரியும் உங்களுக்கு. நான் இதனால ஒரு சமூகத்தையோ ஒரு குறிப்பிட்ட பிரிவையோ உயர்த்தியோ தாழ்த்தியோ பேசல, ஃபேக்டை பேசுறேன்.
ஒரு குரூப் 2A குரூப் 4 எழுதுறவங்க பாத்தீங்கன்னா கிராமப்புறத்துல இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. இது வந்து ஒரு சாதாரணமா இந்த ஜாதி அடிப்படையில் சொல்ல வரல, எல்லா ஜாதி மக்களும் தான் சொல்றேன், எல்லா இன மக்களும் எல்லா மதத்தை சார்ந்தவங்க தான் சொல்றேன். பாருங்களேன், அவங்க நினைக்கிறது குரூப் 4 குரூப் 2A அவ்வளவுதான், அதை தான் நம்மளால போக முடியாதுப்பா. இந்த வில்லேஜ்ல இருக்கிறவங்க இதுல 1-2 தான் விதிவிலக்கு. அதை தாண்டி அவங்க குரூப் 2 எழுதுறாங்க, மெயின்ஸ் எழுதுறாங்க, குரூப் 1 மெயின்ஸ் எழுதுறாங்க. பட் அதுவும் கிளியர் ஆகுறது அது வேற விஷயம். அது ஒருத்தவங்க பாஸ் பண்ணிட்டானா போதும், அதை வச்சுக்கிட்டு யூடியூப் சேனல்காரங்களும் அதாவது இந்த வீடியோ எடுத்து போடுறானுங்க இல்லையா, பெண் கட்டை அந்த மாதிரி சேனல்கள்லாம், நியூஸ் சேனல்கள்லாம், அவங்கள கொண்டு போய் பார்த்துருங்களா, புதுக்கோட்டை மாவட்டத்துல ஒரு கிராமத்துல ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண்ணு டிஎஸ்பி ஆயிட்டாங்க. அப்போ ஒருத்தவங்க டிஎஸ்பி ஆகிறது கிராமத்துல இருந்து பாக்குறது தலைப்பு செய்தி ஆகுது. அதாவது நடக்காத விஷயமா இருக்குன்னு சொல்ல வரேன். அப்போ இந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் அல்லது நகரத்துல இருந்தாலும் கூட அவேர்னஸ் இல்லாம அவங்க குரூப் 4 தான் குரூப் 2A தான் அவ்வளவுதான் நம்ம லெவல் நினைச்சுக்கிறாங்க. அப்ப யாரால குரூப் 1 குரூப் 2 நம்ம கிட்ட நிறைய படிக்கிறவங்களே சொல்றேன், என்னப்பா குரூப் 2 உங்களுக்கு நல்ல டேலண்ட் இருக்குது, குரூப் 4க்கு படிக்கிறீங்க, ஏன் 2க்கு படிக்கூடாது, 1 படிக்கணும்? இல்ல சார், நம்மளுக்கு அந்த அளவுக்குலாம் வேணாம் சார், நம்ம குரூப் 4 படிப்போம் சார், குரூப் 2 ட்ரை பண்ணுவோம் சார், அதுவும் குரூப் 2A கிடைச்சா போதும் சார். அந்த மைண்ட் செட்ல இருக்கிறாங்க. அதுல இருந்து முதல்ல வெளியில வரணும். குரூப் 1 குரூப் 2 எல்லாருமே எழுதலாம், ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. நான் தான் சொல்றேன், நம்ம கோர்ஸ்னு ஒன்று சொல்றேன், நம்ம கோர்ஸ்ல தேவைன்னா ஜாயின் பண்ணி படிங்க. இல்ல சார் என்னால பணம் பே பண்ண முடியல, ஃப்ரீயா புக் PDF போட்டுருக்கேன், நம்ம டெலகிராம் குரூப்ல இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, டவுன்லோட் பண்ணி படிங்க. எல்லாத்தையும் 6 to 12 ஸ்கூல் புக்ஸ், அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய மற்ற புத்தகங்கள் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி உங்க வீட்டுல இருந்தே படிங்க. இதுக்காக தான் ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டுக்கு போகணும், 50,000 1 லட்சம் கட்டணும், சென்னைக்கு போகணும், கோயம்புத்தூருக்கு போகணும், மதுரைக்கு போகணும், திருநெல்வேலிக்கு போகணும். அந்த மாதிரி மனநிலையை மாத்துங்க. இது பெரிய வந்து ஒரு யாராலையும் செய்ய முடியாத காரியம்லாம் கிடையாது. நாம என்ன பண்றதுலன்னா அதுக்கு ஏற்ற வழியில போறதில்லை. அப்போ 2வது பாயிண்ட், இது நம்மளால ஈஸியா அணுக முடியலன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம விட்டுறோம். அது ஈஸியா யாரால அணுக முடியுதுன்னா வெறும் டவுன்ல இருக்கவங்க, பணம் ஓரளவுக்கு, நான் அதுக்காக பணக்காரங்க அப்படின்னு சொல்ல வரல, பணம் இருந்து அந்த பணத்தை செலவு பண்ணி படிக்க வைக்கணும்னு நினைக்கிறவங்களால முடியுது. இப்ப என்கிட்டயே ஒரு ஸ்டூடெண்ட் வந்தாங்க, சென்னையில நீங்க நினைக்கக்கூடிய பெரிய இன்ஸ்டியூட்ல 1 லட்ச ரூபாய் கிட்டத்தட்ட 90,000 கட்டி படிக்கிறாங்க. அங்க கட்டி ஏமாந்துட்டு சரியா பண்ணலன்னு சொல்லி வந்து நம்மகிட்ட இப்போ 3,000 பே பண்ணி இந்த கோர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களால பணம் பே பண்ண முடிஞ்சது, மற்றவங்களால எல்லாராலையும் பே பண்ண முடியுமா? குரூப் 1 கோர்ஸ் ப்ரிலிம்ஸ் பிளஸ் ஃபீஸ் 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா ஃபீஸ். நாம 3,000 ருபீஸ்க்கு ஃபீஸ் போட்டிருந்தோம்னா நம்ம கிட்ட 3,000 கேள்வி கேட்டு அதில் கன்செஷன் வேற கேட்குறாங்க. ஆனா இதுவே சென்னையில போயிட்டு சோ கால்டு நம்பர் 1 இன்ஸ்டியூட், எல்லாமே நம்பர் 1 இன்ஸ்டியூட் ஆயிட்டாங்க. இப்போ அவங்கள்ட்ட போய் கேட்கும் போது என்ன சொல்றாங்க, பேச்சே கிடையாது, இதுதான் 1.5 லட்சம் ஃபீஸ், பே பண்றதுதான் பண்ணுங்க, கிளம்புங்க, அவ்வளவுதான். அவங்கள நம்பி போறீங்க. எல்லாரும் போய் சேர்ந்துட்டானா எல்லாரும் பாஸ் பண்றோம்ல, அங்க ஏன் பாஸ் பண்றது இல்லை? ஏற்கனவே 4-5 வருஷம் படிச்சவன் தான் குரூப் 1 மெயின்ஸ் அவங்கள்ட்ட பாஸ் பண்றான். எங்கெங்கயோ படிச்சு வந்திருப்பான், இப்ப நம்ம கிட்ட படிச்சிருப்பான் குரூப் 1 ப்ரிலிம்ஸுக்கு, அவன் போய் மெயின்ஸுக்கு அங்க படிப்பான். ஏன் நம்ம மெயின்ஸ் எடுத்தா நம்ம எடுத்தா நல்லா எடுக்க மாட்டோம், நாம நடத்தினாலும் பாஸ் பண்ண முடியாது, அங்க போய் பணம் கொடுத்துட்டு அங்க இடத்துல சென்னைக்கு போனாதான் பாஸ் பண்ண முடியும் ஒரு எண்ணம் இருக்குது. அதெல்லாம் மாத்தணும். நெக்ஸ்ட், நம்ம உழைக்க தயாரா இருக்கணும். இந்த 3 விஷயத்த தயாரா நீங்க இருந்தீங்கன்னா, 3 விஷயத்த நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, இதுல இருந்து மீண்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாராலையும் தமிழ்ல எழுதினாலும் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். இதுதான் பேசிக்கான விஷயம். நம்ம மனதளவுல தயார்படுத்திக்கணும், நம்மளால முடியும். ஏன் நம்மளால முடியாது? ஃபர்ஸ்ட் விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. குரூப் 1 ஸ்டேட் லெவல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவனும் சரி, குரூப் 4 பாஸ் பண்றவனும் சரி, எக்ஸாம் படிக்கிறவனும் சரி, எல்லாரும் மனுஷன் தானே, எல்லாருக்கும் அந்த 6 அறிவு தானே. எதுல பிரச்சனை வருது? அவங்க நல்லா பிராக்டிஸ் பண்றாங்க, திரும்ப படிக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க, திரும்ப ரிவிஷன் பண்றாங்க, அதை எழுதி பாக்குறாங்க, எக்ஸாம்ல போறாங்க, ஷைன் பண்றாங்க, பாஸ் பண்றாங்க. அப்ப நாமளும் அதையே செய்வோம். சிலபஸ் இருக்குது, நீங்க அந்த புத்தகங்கள் தான் படிக்கணும்னு நான் பட்டியலிட்டு சொல்றேன். அந்த புத்தகங்களை வாங்குங்க, படிங்க, அதை நீங்க எழுதுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க, சக்சஸ் பண்ண போறீங்க. இல்ல நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, திரும்ப சொல்றேன், எல்லாருக்கும் சொல்றேன், நம்ம பெய்டு ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரிதான், இல்ல யூடியூப் வியூவர்ஸா இருந்தாலும் சரிதான், இல்ல புதுசா வந்து பாக்குறவங்களும் சரிதான், ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. குரூப் 1 குரூப் 2 நீங்க தமிழ்லயும் எழுதலாம், இங்கிலீஷ்லயும் எழுதலாம், எதுல எழுதினாலும் பாஸ் பண்ணலாம். இந்த மார்க் அதிகமா போடுறாங்க கம்மியா போடுறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஒரு கதையாக இருந்தாலும், உண்மையோ பொய்யோ இருந்தாலும், அதுல இருந்து மீண்டு வாங்க. முதல்ல எழுதுங்க, நிறைய எழுதி பாருங்க, நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, எழுதி முடிச்சீங்கன்னா உங்க ஆன்சர் ஷீட்டை வாங்க முடியும், வாங்குங்க. நீங்க உண்மையாவே எழுதி மார்க் கம்மியா போடுறதுனா கேஸ் போடுங்க, வாய்ப்பு இருக்குதுல்ல, விடாதீங்க, கடைசி வரைக்கும் போராடுவோம். எப்படி விட முடியும்? அதுக்கு நாம என்ன பண்ணணும்னா, திரும்ப சொல்றேன், மனதளவுல தயார்படுத்திக்கோங்க.
அடுத்தது இந்த கிராமப்புற மாணவர்கள், குறிப்பாக ஏழை எளிய மக்கள், இந்த குரூப் 1 முடியாதுன்னு நினைக்கக்கூடிய, குரூப் 2 முடியாதுன்னு நினைக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு விஷயம் நான் தெளிவுபடுத்துறேன். ஈவன் பெய்டு ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரிதான், நான் பெய்டு ஸ்டூடெண்ட்டும் யூடியூப் சேனல் ஃபாலோ பண்றவங்களாலும் சரிதான். இந்த குரூப் 1 குரூப் 2 அப்படிங்கிறது பெரிய ப்ராசஸ் பெருசு. நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு மாதத்தில் ஆங்கிலம் கத்துப்பது எப்படி, ஒரு மாதத்தில் ஹிந்தி கத்துப்பது எப்படிலாம் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு பிராக்டிஸ்ல தான் வரும். எல்லாரும் என்கிட்ட கேட்குறாங்க, இப்போ நாம வந்து ப்ரிலிம்ஸ்க்கான கோர்ஸ் எடுக்கிறோம். அது வந்து டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, எஸ்ஐ, போலீஸ் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற மாதிரி தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், பயாலஜி தவிர்த்து இந்த ஜிஎஸ் மட்டும் கிளாஸாக எடுக்கிறோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல பைலிங்குலா. ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் தான், லைவ் கிடையாது. வீடியோ அண்ட் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம், உங்க ஆப்புக்குள்ளார மட்டும்தான். பிரிண்டோ ஸ்கிரீன்ஷாட் கூட எடுக்க முடியாது. ஸோ இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 3000 ஓல்டு ஸ்டூடெண்ட் இவங்க ஆஃபர் கொடுத்துருக்கோம். இது பிப்ரவரி 27 வரைக்கும். இதுக்கப்புறம் பிப்ரவரி 28 இருந்து இந்த ஃபீஸா மாறிடும். ஸோ இந்த ஆஃபர் நம்ம பிப்ரவரி 11 முடிக்கிறதா சொல்லியிருந்தோம். நிறைய பேரால பே பண்ண முடியல, டைம் கேட்டிருந்தாங்க. அதனால இன்னும் ஒரு 20 days எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம். பிப்ரவரி 27 வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது. அதுக்கப்புறம் 3500 799 இன்க்ரீஸ் ஆகிடும். எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்ல கிளாஸ் எடுக்கிறோம். ஆண்ட்ராய்டு, ஐபோனு, வெப்சைட்ல ப்ரௌசர்ல பார்க்குற எல்லா லிங்க்குமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி படிக்கணும்னு நம்பிக்கை இருக்கவங்க மட்டும் 8870302702 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். மெசேஜ் கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். சப்போஸ் கால் பண்ணி எடுக்கலன்னா. இந்த கோர்ஸ்ல நாம என்ன நடத்துறோம்? குரூப் 1 ஸ்டாண்டர்டுக்கு கண்டென்ட் நடத்துறோம், ப்ரிலிம்ஸ் பேட்சுக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகும். ஆனா நான் ஃபோக்கஸ் பண்றது ப்ரிலிம்ஸுக்கு தான். அப்ப சில பேர் கேட்கறாங்க, சார் ப்ரிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸ் தான் சார் படிக்கணும். ஆமா படிக்கணும், கரெக்ட் தான். நீங்க ஏன் சார் ப்ரிலிம்ஸுக்கு மட்டும் எடுக்கிறீங்க? நான் ப்ரிலிம்ஸ்னு சொல்லி தான் எடுப்பேன். ஆனா இதுலயே 40 இருந்து 50% மெயின்ஸுக்கு கவர் ஆகுது. இதை படிச்சாலே. இப்போ எக்ஸாம்பிள், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படிக்கிறீங்க, இது மெயின்ஸ்ல இருக்குது. இங்க படிக்கிறது தான் அங்கேயும் படிக்க போறீங்க, 70% கவர் ஆகுது. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டும் யூனிட் 8 இது ரெண்டும் ப்ரிலிம்ஸ்ல படிக்கிறீங்க, மெயின்ஸ்ல 90% கவர் ஆகுது. எக்கனாமிக்ஸ் படிக்கிறீங்க, அதே போல ஜியாகிரபி படிக்கிறீங்க, இதெல்லாம் 40 இருந்து 50%, அதாவது பாதி மெயின் சிலபஸ் கவர் ஆகுது. இதெல்லாம் நம்ம இங்கே நடத்துறோம். ஆனா இருந்தாலும் நான் மெயின்ஸ்ன்னு சொல்லல, ப்ரிலிம்ஸ்ன்னு தான் சொல்றேன். ப்ரிலிம்ஸ்ன்னு சொல்லி தான் நடத்துறேன். நிறைய பேர் கேட்குறாங்க, சார் இது மெயின்ஸுக்கு யூஸ் ஆகுமா? மனசாட்சியோட யோசிச்சு பாருங்க. இதுக்கான ஃபீஸ் என்னது? 3000. நான் சொன்னேன், நீங்க ஒரு பெரிய இன்ஸ்டியூட்ல, சின்ன இன்ஸ்டியூட்டோட விசாரிச்சு பாருங்க, 10,000 ரூபாய்க்கு குறைஞ்சி யாருமே நடத்துறது கிடையாது. நீங்க தாராளமா செக் பண்ணி பார்க்கலாம், கேட்டு விசாரிச்சு பார்க்கலாம். எப்படி நீங்க வந்து இந்த 3000த்துல நம்ம வந்து மெயின்ஸும் நடத்தி முடிச்சிட முடியும்னு நம்புறீங்க? யோசிச்சு பாருங்க. நான் தான் சொல்றேன், குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். அந்த ப்ராசஸை முதல்ல நீங்க பிலீவ் பண்ணணும், நம்பணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்காக தான் நாம சொல்லக்கூடிய இந்த மேகசின்ஸ் எல்லாம் வாங்கி டெய்லி படிக்கணும். அப்ப நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? நாம சிலபஸை கம்ப்ளீட் பண்றோம். இப்போ நான் ரெக்கார்டட் வீடியோவில் கான்ஸ்டியூஷன், ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், பிசிக்ஸ் முடிச்சுட்டேன். யூனிட் 8, 9 போயிட்டு இருக்குது. இப்போ அது இதை முடிச்சுட்டு அப்புறம் ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் எடுக்க போறேன். இப்போ நான் போய் எக்கனாமிக்ஸ் சம்பந்தமா, ஜியாகிரபி, இந்தியன் கான்ஸ்டியூஷன் சம்பந்தமா வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை நம்ம கிளாஸ்ல எடுக்க முடியுமா? முடியாது. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, நீங்க என்னதான் பண்ணுவீங்க அப்புறம்? நான் பொதுவாகவே கேட்குறேன் எல்லாரையுமே. நான் சொல்ற விஷயத்த நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். நான் சப்ஜெக்டை சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடுறேன், அதுக்கு நான் கேரண்டி, நம்மளுடைய கண்டென்ட் கேரண்டி. அது ஒவ்வொரு வாட்டி எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம ப்ரூஃப் வீடியோ போடுறோம். இப்போ நாம என்னதான் பண்ணுவோம்? நான் திரும்ப திரும்ப சொல்றேன், குரூப் 4 சாதாரணமா நீங்க மனப்பாடம் பண்ணி கூட எழுதிடலாம். ஒரே எக்ஸாம் தான். 5ல் ஒரு ஆப்ஷன் அடிச்சீங்கன்னா பாஸ். நல்லா படிச்சிருந்து லக் இருந்தா பாஸ். ஆனா குரூப் 1 குரூப் 2 அப்படி கிடையாது. நீங்க கடினமா உழைக்கணும். ஏன்னா போகக்கூடிய இடம் அந்த மாதிரி இடம். குரூப் 2 பாஸ் பண்ணீங்கன்னா முனிசிபல் கமிஷனர், குரூப் 1னா டெப்டி கலெக்டர். நாளைக்கு நீங்க என்னவா ஆகலாம்? 8 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பின்னாடி பேருக்கு பின்னாடி ஐஏஎஸ் போட்டுக்கலாம். நீங்க கலெக்டரா பதவி உயர்வு கொடுத்துருவாங்க. நீங்க டிஎஸ்பி பாஸ் பண்ணீங்கன்னா 8 வருஷத்துக்கு அப்புறம் கன்ஃபர்ட் ஐபிஎஸ். நீங்க ஐபிஎஸ்ஸே பாஸ் பண்ணாம ஐபிஎஸ் போட்டுக்கலாம். எவ்வளவு பெரிய விஷயம் அது. ஒரு மாவட்டம் கையில கொடுத்துருவாங்க. இப்ப நம்ம மாவட்டத்துல ஒரு கிராமத்துல சாதாரண ஒரு தெருவில் சின்ன வீட்டுல வச்சுட்டு இருப்போம், ஈவன் வாடகை வீட்டுல கூட இருப்போம். நாளைக்கு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணீங்கன்னா அந்த மாவட்டத்துக்கு நீங்க தான் ஓனர், மாவட்ட நிர்வாக அதிகாரி. அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிஆர்ஓல இருந்து, ஆர்டிஓல இருந்து, தாசில்தார், ஆர்ஐ, விஓல இருந்து, ஈவன் எஸ்பில இருந்து எல்லாமே உங்களுக்கு கீழே தான், கலெக்டருக்கு கீழே தான். அப்ப எவ்வளவு பெரிய பதவி, எவ்வளவு போராடணும், எவ்வளவு படிக்கணும். அப்ப நாம இதுல இருந்து மீண்டு வெளியே வந்து நாம என்ன படிக்கணும், நாம என்ன செய்யணும்னு அதை யோசிக்கணும். இப்போ ஒரு படத்துல சொல்லுவார் இல்லையா, கபாலி படத்துல,
ஏன்னா நீங்க ஒதுக்குறீங்க, ஏன்னா நீ இது பண்றீங்க அப்படின்னா அதுல மீண்டு வர்றதுதான் என்னோட வேலை. நான் கோட் ஷூட் போடுறதுதான் பிரச்சனை, அதான் போடுவேன். நான் கால் மேல கால் போட்டு உட்கார்றது உங்களுக்கு பிடிக்கலையா, அப்ப நான் அதான் செய்வேன். அதுக்காக நீங்க வலுக்கட்டாயமா செய்ய தேவையில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதே திரும்ப நம்ம சிதம்பரம் சொல்லுவார் இல்லையா, அதாவது தனுஷ் கேரக்டர்ல, நமக்கு செஞ்சதையே திரும்ப செஞ்சிடாது யாருக்கும். நல்லா படி, படிப்பை மட்டும்தான் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்க முடியாது. நம்ம கிட்ட இருந்து காசு பணத்தையோ காடு நிலத்தையோ எடுத்துக்க முடியும். கல்வியை மட்டும் தான் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்க முடியாது. அப்போ எவ்வளவு புனிதமானது, எவ்வளவு பவர்ஃபுல். பேனாவின் முனைதான் வாளின் முனையை விட கூர்மையானது. அந்த அளவுக்கு பவர் இருக்குது. நீங்க ஒரு ஐஏஎஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க போடுற ஒரு சைன் ஒருத்தருடைய வாழ்க்கையே மாத்தும். ஒருத்தருடைய வாழ்க்கையே மாத்தும். ஒரு மாற்றுத்திறனாளி உங்கள்கிட்ட வருவார், ஒரு ஆதரவற்ற விதவை வருவாங்க. நீங்க வந்து அவங்க சைன் பண்ணி அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாருன்னா அவர் லைஃபே மாறிடுது. அவ்வளோ பெரிய இடத்துக்கு போக போறோம். அப்ப நம்ம இன்னுமே உட்காந்துக்கிட்டு இந்த ஒரு சிறிய மனப்பான்மையோடு இருக்கக்கூடாது. இதில் நான் என்ன பண்ணணும், அப்ப தமிழ் எதுனா மார்க் போட மாட்டியா, சரி. அப்ப நான் தமிழ் என்ன பண்றேன்னா வெறித்தனமா படிக்கிறேன், நிறைய படிக்கிறேன், நிறைய பிராக்டிஸ் பண்றேன், எக்ஸாம் எழுதுறேன். நீ எப்படி மார்க் குறைக்கிறேன்னு நான் பாக்குறேன். ஆன்சர் கீ வாங்க முடியும். ஆன்சர் கீ வாங்கி நீங்க ஜெராக்ஸ் வாங்கி பாருங்க. நீங்க உண்மையாவே வேலிட் பாயிண்ட் எழுதிருக்கீங்களான்னு பாருங்க. எழுதிருந்தா அவன்கிட்ட கேஸ் போடுங்க, நான் நல்லா எழுதிருக்கிறேன், எனக்கு ஏன் மார்க் போடலன்னு போடலாம். உங்களுடைய மார்க் வேல்யூஷன் ஒருத்தர் 2 பேர் பண்ணுவாங்க. அந்த 2 பேர்ல ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண்ணுக்கு மேல கிட்டத்தட்ட 30ல இருந்து 40 மதிப்பெண்கள் டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா 3ஆவதா ஒருத்தர் வேல்யூஷன் பண்ண சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இது தெரியவே தெரியாது. ஸோ நல்லா படிங்க. குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸுக்கு ஏற்ற மாதிரி தயாராகுங்க. இந்த ப்ராசஸ்ல உங்களை ஈடுபடுத்துங்க. ஸ்கூல் புக்ஸ் முதல்ல படிங்க. ஸ்கூல் புக்ஸ் மட்டும் படிச்சா இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது. மட்டும் படிச்சா பாஸ் பண்ண முடியாது. ஸ்கூல் புக்கும் படிங்க. ஸ்கூல் புக்ஸை தாண்டி நம்ம சொல்றோம் குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸுக்குலாம் என்னென்ன புக் படிக்கணும் நம்ம சொல்லியிருக்கோம். நிறைய புத்தகங்களை படிக்கணும். மஜித் ஹுசைன்ல இருந்து ஜாகிரபிக்கு, பூனம் தலால் தகியா ஹிஸ்டரிக்கு, இது ரமேஷ் சிங் புக்கு எக்கனாமிக்ஸுக்கு, வெங்கடேசன் சார் புக்கு தமிழ்நாடு தற்கால வரலாறுக்கு, நிறைய இருக்குது. நிறைய படிங்க, நிறைய எழுதுங்க. எழுதி 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 பாருங்க. உடனே டைம் இல்லை சார், டைமை நீங்க தான்ப்பா உருவாக்கணும். ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிங்க சார், பத்தல சார் 14 மணி நேரம் படிங்க. பத்தல சார் எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் படிங்க. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணணும், ஒரு பெரிய உயர்ந்த இடத்துக்கு போகணும்னு நினைச்சிட்டோம். அங்க வந்து நான் இவ்வளவு லிமிட் தான் படிப்பேன், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் படிப்பேன், 4 மணி நேரம் தான் படிப்பேன்னு இருக்காங்க கிடையாது. அப்படி பண்ணவும் கூடாது. அதெல்லாம் ஒரு குறுகிய மனப்பான்மை. அதுல இருந்து முதல்ல வெளியில வாங்க. அதுதான் சொல்றேன். இந்த மாதிரி மேகசின்ஸ் நான் ஏன் வாங்க சொல்றேன், இதெல்லாம் நானே எடுத்து நானே படிச்சு நானே கிளாஸ் எடுத்துட்டுனா வருஷக்கணக்கில் அவன் முடிக்கிறதுக்கு, வருஷக்கணக்கில் அவன் முடிக்கிறதுக்கு, சிலபஸ் முடிக்கிறதுக்கு. நீங்க என்ன நினைச்சீங்கன்னா, எல்லாருமே பொதுவாக சொல்றேன், குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸுக்கு வரமா, இந்த பாருங்க தான் ஒரு புக்கு, இது வந்து வெங்கடேசன் இந்திய அரசியல் புக். அது இந்தாப்பா ஒரு புக்கு, இந்த புக்கை படி. இனி இந்த புக்கை படிச்சுட்டு எழுதுனா பாஸ் பண்ணிடலாம். இனி வரும் காலங்களில் நடக்காது, கண்டிப்பா நடக்காது. இப்ப எல்லாமே டிஎன்பிஎஸ்சி எப்படி போயிட்டான்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா போயிட்டான். அதுக்கு சாட்சி இப்ப நடந்த குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம். நான் இன்னைக்கு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாசத்தினுடைய இறுதியில் நடக்க போகுது குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம். அதுலயும் பெரும்பான்மையான கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா தான் வரப்போகுது. அதாவது சப்ஜெக்ட் படிச்சு நீங்க கரண்ட் அஃபேர்ஸையும் படிச்சிருந்தாதான் 2த்தையும் மெர்ஜ் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். அதனாலதான் தமிழரசு படிங்க, திட்டம் படிங்க, முடிஞ்சதுன்னா குருஷேத்திரா வாங்கி படிங்க. அது டெக்னாலஜிக்கு ரூரல் டெவலப்மெண்ட் பேப்பர், அது யூஸ் ஆகும். அதே போல நியூ இந்தியா சமாச்சார் இருக்குது, அதை வாங்கி படிங்க, அதை டவுன்லோட் பண்ணி படிங்க, ஃப்ரீயா வருது. மத்திய அரசு திட்டங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். அப்ப நீங்க இதெல்லாம் படிச்சு நிறைய தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க பண்ண முடியும். ஒரே ஒரு புத்தகத்தை படிச்சு பாஸ் பண்ண முடியாது. அதுல இருந்து அந்த மனநிலையில வெளியில வாங்க. ஈவன் நீங்க தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எதுல படிச்சாலும் சரிதான். ஸோ இதெல்லாம் நீங்க ரெக்டிஃபை பண்ணணும். அவன் தமிழ்ல மார்க் எழுதுனா கம்மியா போடுறான்னு காலத்துக்கு சொல்லிட்டே இருந்தா கடைசி வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்க முடியும். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்களும் நானா சொல்லி டிஎன்பிஎஸ்சி நாளைக்கு கேட்டுருவாங்களா? நியாயமா பேசுங்க. நான் எல்லாத்தையும் ஃபேக்டா பேசுறேன். எது நடக்கும், எது நடக்காது, எது உண்மை, எது பொய், எது கரெக்டான விஷயம், எது வந்து பப்ளிக்ல வந்து பீலா விடுற விஷயம் எல்லாம் நமக்கு தெரியும். அப்படிதான் நம்ம பேசுறோம். எது கரெக்டா நம்ம அதை தான் பேசுறோம். நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன பண்ண முடியும்? நம்மளால தொடர்ச்சியா சொல்ல முடியும், பேச முடியும். இதை கேட்கல, வேற என்ன பண்ணலாம்? இதெல்லாம் ஆளும் அரசாங்கம் செய்யணும். உண்மையாக வருத்தமா இருக்கு எனக்கு, ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னன்னா, நான் வந்து ஒரு மனிதனை ரோல் மாடலா வச்சிருந்தேன். நிறைய பேர் வச்சிருப்பீங்க. அவரையே தமிழ்நாட்டினுடைய தலைமை செயலராக இருந்தார் இறை என்பவர்கள், சேலத்துக்காரர் தான். அவரை நான் எவ்வளவு நம்பினேன்னா, கடவுளுக்கிடையே நம்பினேன். நான் அவரை ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சிருந்தேன். இப்ப கிடையாது. அவர் தலைமை செயலராக இருந்த காலத்துல ஒரு சீர்திருத்தம் கூட பண்ணல டிஎன்பிஎஸ்சியில. என்னால ஏத்துக்கவே முடியல. என்னால
அதே போலதான் இன்னொருத்தர், அவர் எனக்கு அப்பையில இருந்து எனக்கு அவரை வந்து அவர் மேல பெரிய அபிப்பிராயம் எல்லாம் கிடையாது. ஆனா நிறைய பேர் நம்பினாங்க. ஆனா இப்ப நம்பல அவரை. சைலேந்திர பாபு ஐபிஎஸ் அவர்கள். அவரு இப்ப ஐபிஎஸ்ஆ இருந்தாரு. பெருசா மாற்றம் பண்ணுவாரு, சீர்திருத்தம் பண்ணுவாருன்னு நினைச்சோம். ஒண்ணுமே பண்ணல. அதே போல டிஎன்பிசிக்கு சேர்மனா வரவங்க எல்லாருமே எதுவுமே பண்ணவே கூடாது அப்படின்ற ஒரு மனநிலையிலே வருவாங்க போல. அதாவது தமிழ் மக்களுக்கு தமிழ்ல படிச்சு தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு சீர்திருத்தம் சொல்றாங்களே, ரிஃபார்ம்னா என்ன? அது யாருக்கான ரிஃபார்மா இருக்கணும்? உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கிறது ரிஃபார்ம் கிடையாது. இப்போ ஒரு ரிஃபார்ம் நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெரிய சீர்திருத்தம் பண்றேன்னு நான் என்னையும் என் குடும்பத்தையும் வளர்த்துக்கிட்டா அது பேர் சீர்திருத்தம் கிடையாது. நான் மற்றவங்களுக்கு செஞ்சாதான் அது பேர் சீர்திருத்தம். ஆனா அதை அவங்க செய்யறதே கிடையாது, செய்யவே இல்லை. அப்போ நம்மளால போய் மாத்திரம்னா மாத்திர இடத்துக்கு நம்ம போகணும். கரெக்டா? நாளைக்கு நீங்க குரூப் 1 எக்ஸாம் எழுதி யூபிஎஸ்சி எழுதி பாஸ் பண்ணி ஐஏஎஸ் லெவல் போய் படிப்படியாக உயர்ந்து செயலாளராகி தலைமை செயலாளராகி சீஃப் செக்ரட்டரி ரேஞ்சுக்கு வந்து அதுக்கப்புறம் சப்போஸ் பணியில் இருக்கும்போது ஓய்வு பெற்ற பிறகு உங்களுக்கு டிஎன்பிசி சேர்மேன் பதவி கொடுத்தாதான், அல்லது செக்ரட்டரி எக்ஸாம் கண்ட்ரோலர் அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்னு பதவி கொடுத்தாதான் நீ அங்கே போய் பேச முடியும், நீங்க நினைக்கிறத செய்ய முடியும், நாம நினைக்கிறத செய்ய முடியும். இல்லை முடியுமா? முடியாது இல்ல. அப்ப நம்ம தொடர்ச்சியா அதை பத்தியே பேசிட்டு அதுக்கே போராடாம தமிழ்ல படிச்சு தமிழ்ல எழுதி நான் பாஸ் பண்ணுவேன். மெட்டீரியல் இல்லையா, மெட்டீரியல் நான் உருவாக்குறேன். நம்ம அதுதான் தமிழ் அரசு திட்டம்லாம் சொல்றோம். தமிழ்ல இருக்குது, நியூ இந்தியா சமாச்சார் தமிழ்ல இருக்குது, 3 மேகசின் போதும், வேற எதுவுமே தேவையில்லை. டெய்லி தினமணி பேப்பர் படிங்க, 6 to 12 ஸ்கூல் புக்கு சீக்கிரம் படிச்சு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த நம்ம சொல்லக்கூடிய ஆத்தர்ஸ் இதெல்லாம் புக்கெல்லாம் வாங்கி படிங்க. இப்போ இதெல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா எப்படி உங்களுக்கு மார்க் குறையும்? எப்படி உங்களுக்கு மார்க் போடாம போயிடுவோம்? அதை யோசிங்க, அதுக்காக உடைங்க. அதனாலதான் சொல்றேன், குரூப் 1 குரூப் 2 அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ், ஒரு பெரிய ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்ல இறங்கி நம்ம செய்யும் பொழுது இதெல்லாம் நம்ம ஒன்னொன்னா தான் கடந்து வர முடியும். எடுத்த உடனே டைரக்டா அந்த இடத்துக்கு உட்கார முடியாது. அப்போ எவ்வளவு எஃபர்ட் போடணும்னு பாருங்க, எவ்வளவு படிக்கணும்னு பாருங்க, எவ்வளவு விஷயத்த புதுசா நம்ம தெரிஞ்சுக்கணும்னு பாருங்க. எல்லாத்துக்கு மேல எவ்வளவு விஷயத்த எழுதி பார்க்கணும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கணும். ஏன்னா மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் எழுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அதில் நிறைய பேர் கேட்குறாங்க, சார் ஹேண்ட் ரைட்டிங் முக்கியமா? கண்டிப்பா முக்கியம் கிடையாது. முன்னெல்லாம் கலர் பென்ல யூஸ் பண்ணுவாங்க, இந்த கலர் பென் யூஸ் பண்ணா இந்த இன்ஸ்டியூட் அப்படிலாம் இருந்துச்சு, உண்மையாவே இருந்துச்சு. இப்போ கூட சில விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்க, பட் உண்மையா பொய்யான்னு தெரியல. ஏன்னா இப்போ ஃபுல்லா பிளாக் பென்னு மாத்திட்டாங்க. அப்படி இருந்தாலுமே ஒரு சில பேர்லாம் வந்து அதுக்கு கீழே அண்டர்லைன் பண்றது அல்லது வந்து அது கீழே அந்த வரி வரியா போடுறது இதுலலாம் கூட சொல்றாங்க, நானும் கேள்விப்படுறேன். பட் அது உண்மையா பொய்யான்லாம் தெரியல. இப்போ இந்த பிளாக் பென்னு மாத்தினதுக்கு அப்புறமும் திருத்துறவங்க அவங்களுக்கு ஃபேவரா திருத்துறாங்க. இப்படி அண்டர்லைன் போடுறது, இப்படி போடுறது, அல்லது டபுள் அண்டர்லைன் போடுறது, அல்லது கடைசியா 2 பாயிண்ட் வைக்கிறது, இப்படி போடுறது, அல்லது எக்ஸாம்ல பாயிண்ட்ல எழுதும் போது இப்படி போடுறது, அல்லது இப்படி மட்டும் போடுறது, அல்லது இப்படி போடுறது, இந்த ஸ்டார் போடுறது, இந்த மாதிரி ஸ்டார் போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதாவது நான் கூட நேற்று கூட சொல்லிட்டு இருந்தேன், நம்ம என்னதான் சட்டத்திட்டம் இருந்தாலும் அதுல சட்டத்துல எங்கெங்கெல்லாம் ஓட்டை இருக்குன்னு பார்த்து பூந்து அது வழியா தான் போவாங்க எல்லாருமே. அது இயல்பாகி போச்சு. அப்ப நாம அதுல இருந்து மீறி வந்து நம்மளால எவ்வளவு பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ அவ்வளவு பெஸ்ட்டை கொடுத்துட்டு வருவோம். அதுக்கப்புறம் பேசிக்கலாம். அவங்க என்ன வேணா பண்ணட்டும், தமிழ் எழுதுறேன் மார்க் போடலையா போடாம விட்டு போ, நான் நல்லா எழுதுறேன், பாயிண்ட்ஸ் வேலிட் பாயிண்ட்ஸை எழுதுறேன், நான் எக்ஸாம் முடியட்டும், நான் ஷீட் வாங்குறேன், ஆன்சர் ஷீட் வாங்குறேன், ஷீட்டை வாங்கி ஜெராக்ஸ் நான் பே பண்ணி ஜெராக்ஸ் வாங்குறேன், மெயின்ஸ் பேப்பரை நான் பார்த்து எனக்கு உண்மையாவே நல்லா எழுதிருந்து வேலிட் பாயிண்ட் எழுதி மார்க் போடணும்னு நான் கேஸ் போடுறேன். எப்படி எனக்கு மார்க் குறைச்சிங்க, எதுக்காக எனக்கு மார்க் குறைச்சிங்க, இதுல என்ன தவறு இருக்குது? இல்லைன்னா என்ன பண்ணணும், ஒவ்வொரு வாட்டியும் டிஎன்பிசி எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் மெயின்ஸ் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு வந்து கீ ஆன்சர் கொடுக்கணும். கீ ஆன்சர்னா இப்போ ப்ரிலிம்ஸ் கொடுக்குறாங்களே ABCD, அதுலேயே 1008 தப்பு இருக்குது. அந்த தப்பை திருத்தி நம்ம அப்ஜெக்ஷன் பண்ணோம்னா அது திருத்தி என்ன ஆன்சர் வந்து எனக்குமே தெரியாது. இப்போ குரூப் 4ல ஒரு ஆன்சருக்கு கொடுப்பான், அது தப்புன்னு நம்ம சொல்லுவோம், அப்ஜெக்ஷன் தெரிவிப்போம். அவன் எப்போ நம்ம கொடுப்பான், குரூப் 4லாம் ரிசல்ட் முடிஞ்சு போஸ்டிங்லாம் போட்டதுக்கு அப்புறம் எவனும் அதை கண்டுக்கவே மாட்டான். அதுக்கப்புறம் அப்போ கொடுப்பான் ஒரு ஆன்சர் கீ. ஆனால் இப்போ பரவாயில்ல, சீக்கிரம் கொடுத்துட்டாங்க, வரவேற்கத்தக்க விஷயம், வாழ்த்துக்கள். அதே போல குரூப் 1க்கு வேலிட் ஆன்சர் அப்படின்னு கொடுக்கணும், கீ பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். ஒரு 10 மார்க்கா, ஒரு 15 மார்க்கா, இத்தனை லைன் இல்லை இத்தனை அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்களான்னு பாருங்க அப்படின்னு கொடுக்கணும். ஏன்னா அப்பதான் தெரியும் இனி எதை வச்சு திருத்துறன்னு எப்படி தெரியும். நீ குரூப் 1 மெயின்ஸுக்கு திருத்துறப்பா, எப்படி திருத்துற, உனக்கு எது ஆன்சர் கீ? ப்ரிலிம்ஸ்னா ஏக்கு 1க்கு A, 2க்கு B, 3க்கு C ஆன்சர் தெரியுது, ரைட்டு. மெயின்ஸ்க்கு எப்படி தெரியுது உனக்கு, திருத்துறவனுக்கு? அப்போ ஒரு ஆன்சர் கீ இருக்கும்ல, ஒரு புக்லெட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்கல்ல, கையெடு கொடுத்துருப்பாங்களா உங்களுக்கான எவாலுவேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னு சொல்லுங்க, மக்கள்கிட்ட சொல்லுங்க, தெரியப்படுத்துங்க, தெரிஞ்சுக்கிட்டோம், மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்படி ஏதாவது நடந்தா மட்டும்தான் இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரீம் லெவல் போராட வேண்டியிருக்கும்.
போராடுறது நம்மகிட்ட மனசுலயும் உடம்புலையும் அந்த அளவுக்கு சத்து கிடையாது. அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, அது நடக்கிறது ஒரு பக்கம் நடக்கட்டும். நாம மெயின்ஸுக்கு தமிழ்ல எழுதுறவங்க எழுதிட்டோம். நான் தமிழ்ல தான் எழுதுறேன், தமிழ் தான் படிச்சுட்டு இருக்கிறேன். இங்கிலீஷ்ல எழுதுறவங்களும் எழுதிட்டோம், தப்பு இல்லை. பெஸ்ட் கொடுங்க. தமிழ்ல எழுதினாலும் இங்கிலீஷ்ல எழுதினாலும் பெஸ்ட் கொடுங்க, அவ்வளவுதான். ஸோ அந்த பெஸ்ட் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், கண்டிப்பா டைம் எடுக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணணும், தனியா நாம சொல்லியிருக்கக்கூடிய புத்தகங்கள், பள்ளி பாட புத்தகங்கள், மந்த்லி மேகசின்ஸ் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க படிக்கணும். நீங்களா சுயமா படிக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். அதான் திரும்ப திரும்ப சொல்றோம் போராடுறவங்க கிட்ட. ஏன்னா நீங்க நினைக்கிறீங்க திரும்ப திரும்ப எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. சார் நீங்களும் நடத்துறீங்களா, நோட்ஸ் கொடுத்துருவீங்களா, புக்ஸ் கொடுப்பீங்களா? குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ் அப்படிங்கிறது நாம என்னதான் படிச்சுட்டு போனாலுமே அங்க ஒரு புதுசா ஒரு கேள்வி இருக்கும். அது எப்ப டெவலப் ஆகும் தெரியுமா? நீங்க படிச்சாதான், நீங்க நோட்ஸ் எடுத்தாதான் டெவலப் ஆகும். ஒரு கேள்வி நாம 1806 குரூப் 1 மெயின்ஸ்ல கேட்ட கேள்விதான் சிப்பாய் கழகம், வேலூர் சிப்பாய் புரட்சியை பத்தி கேட்டிருந்தாங்க. அதுல நாம எல்லாரும் நடத்திருப்பாங்க. ஜூலை 10ஆம் நாள் 1806ஆம் நாள் 1806ஆம் ஆண்டு வேலூர்ல கோட்டைக்குள்ளார இருந்த சிப்பாய்கள் எல்லாம் கழகத்தில் ஈடுபட்டாங்க. காரணம் அங்க திப்பு குடும்பம் வந்து ஃபேமிலி அங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. புலிக்கொடியை இறக்கிட்டாங்க. கர்நாடகா ஒன்னாக இருந்த பகுதி தான் இல்லையா? அப்ப கர்நாடகா மைசூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியை கவிழ்த்துட்டாங்க, அவங்களை கொண்டு வந்து சிறைப்படுத்திட்டாங்க. அந்த திப்புவினுடைய குடும்பம் ஆட்சிக்கு வரணும், அதனால ஏற்பட்ட புரட்சி தான் சிப்பாய் புரட்சி. ரைட்டு, நம்ம எல்லாம் நடத்திருப்பாங்க. எத்தனை பேர் சேர்த்தாங்க, அங்க இருந்து கில்லஸ்பி எப்படி குதிரை வண்டியில இருந்து ராணிப்பேட்டையில வந்தாரு, யார் போய் கூப்பிட்டு வந்தாங்க, முதல்ல எத்தனை பேர் சுட்டாங்க, எத்தனை பேர் செத்தாங்க, எத்தனாவது படைப்பிரிவு, எல்லாம் நடத்திருப்போம். கேள்வி என்ன கேட்டா தெரியுமா? 1806ஆம் ஆண்டு நடந்த வேலூர் சிப்பாய் கழகம் முன்கூட்டியே நடந்த நிகழ்வு என்பதை விவரி. இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இதுக்கு யார் நடத்திருப்பாங்க? தமிழ்நாட்டுல ஒருத்தவங்க நடத்திருக்க மாட்டான். என்ன பண்ணுவீங்க இப்போ? எவனும் நடத்திருக்க மாட்டான். அப்போ எப்போ உங்களுக்கு எப்படி உங்களால ஆன்சர் எழுத முடியுது? இப்போ இதுக்கு வந்து தமிழ் மீடியம் படிச்சவங்க தான் ஆன்சர் பண்ணுவான், இங்கிலீஷ் மீடியம் படிச்சவங்க ஆன்சர் எப்படி சொல்ல முடியும் உங்களால? ரெண்டாவது, அவன் என்ன ஆன்சர் கொடுக்குறான், என்ன வச்சு திருத்துறான்னு தெரியல. 10 மார்க் கேள்வி இது. குரூப் 1 டிசம்பர் மாசம் 2024 நடந்த குரூப் 1 மெயின்ஸ்ல கேட்ட கேள்வி. நமக்கு இந்த வெங்கடேசன் சார் புக்லேயே இருக்குது, நம்ம ப்ரூஃப் காட்டியிருந்தோம். இந்த புரட்சி பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணது என்னவோ மறுநாள் தான். ஆனா அதுக்கு முன்னாடி நாளே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, குதிரை வண்டியில அங்க அந்த ஏரியால இருந்த பக்கத்து ஊர்கள்ல இருந்த அந்த சின்ன சிற்றரசர்கள் இருப்பாங்க இல்லையா, அரசர்கள், அவங்க தளபதிகள், அவங்க எல்லாம் குதிரை வண்டியில வர ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி நாள் இரவே பார்த்தீங்கன்னா வேலூர் வந்து பரபரப்பா இருந்துச்சு. என்ன இது, நிறைய பேர் வடக்கத்துக்கு மாறாக குதிரை வண்டி அதிகமா இருக்குது அப்படின்லாம் பாக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் கிளம்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தர், அவர் ஏதோ அவருடைய தன்னிலை அறியாமல், மேபி அவர் ஏதாவது ட்ரிங்க்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கலாம், தெரியல. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இறங்கி, அவர் ஒரு சின்ன அரசர் தான், அவர் களத்துல இறங்க ஆரம்பிச்சிட்டாரு, போராட்டத்துல குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு, பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. முன்கூட்டியே வெளியில பிரச்சனை ஆன உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, உள்ளாரையும் சரி பிரச்சனை வெடிச்சிருச்சு, நம்ம பிரச்சனை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி உள்ளாரையும் பிரச்சனை ஆரம்பிச்சிடுறாங்க. விடிய நடக்குது. நடந்து அதுக்குள்ள இந்த விஷயம் அங்க இருந்து கில்லஸ்பிக்கு போகுது. அவர் அங்க இருந்து ராணிப்பேட்டை இருந்து கிளம்பி வராரு. காலையில எல்லாத்தையும் பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணிடுறாங்க. ஓர் இரவில் நடந்த சம்பவம் தான் இது, ஒரே இரவுல நடந்த விஷயம் தான் இது. இப்போ இந்த கேள்விக்கு நீ எப்படி பதில் சொல்லுவீங்க? யாருமே கொடுத்துருக்க மாட்டான். திரும்பவும் சொல்றேன், தமிழ்நாட்டுல நீங்க 1.5 லட்சம் கட்டி படிச்ச பெரிய இன்ஸ்டியூட், நம்பர் 1 இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சு இலவசமா நடத்துறன்னு சில பேர் இருப்பாங்க. அது அவங்களுடைய கண்டென்ட்டை பொறுத்தா இருக்குது. நான் அவங்களை தவறெல்லாம் சொல்லலை, யாரையுமே தவறா சொல்லலை. நான் உங்கள்ட்ட என்ன சொல்றேன்னா, எல்லாத்தையும் அலசி ஆராயுங்க. உங்களுக்குன்னு தனியா ஒரு அறிவு இருக்குது, அந்த அறிவை பயன்படுத்தி செக் பண்ணி பாருங்க, அவ்வளவுதான். அது வரைக்கும் யாருமே நடத்திருக்க மாட்டாங்க. அப்ப எப்படி பதில் சொல்றது? நீங்க கான்செப்டா படிச்சு புரிஞ்சிருந்தா மட்டும்தான் அதுக்கு ஆன்சர் எழுத முடியும். புரிஞ்சா நான் சொல்றது? நான் ஏன் இவ்வளவு நேரம் இந்த விஷயத்த பேசுறேன்னா, அடுத்த வருஷம் அதாவது 2025 குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ் நீங்க எழுத போறீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கணும். இதை வச்சுக்கிட்டு தான் நீங்க தயாராகணும். இந்த ப்ராசஸ் 1 இயர் ப்ராசஸ். இன்னைக்கு பிப்ரவரி, இந்த மாசம் எண்டுல உங்களுக்கு குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம். இந்த வருஷத்தினுடைய எண்டுல டிசம்பர் மாதம் குரூப் 1 மெயின்ஸ் நடக்கலாம். அடுத்த வருஷம் இதே போல அடுத்த பிப்ரவரியில குரூப் 2 மெயின்ஸ் நடக்கலாம். அப்ப இந்த ப்ராசஸுக்கு 1 வருஷம் டைம் இருக்குது. கரெக்டான டைம் தான், தாராளமா படிக்கலாம். இந்த ப்ராசஸ் டைமை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணோம்னா நாங்க சக்சஸ் பண்றோம். கண்டிப்பா முடியும். நீங்க எந்த லாங்குவேஜ்ல படிச்சாங்க இருக்குது. ஸோ லாங்குவேஜ் பேரியர் தாண்டுங்க. தமிழ்ல இருக்குது, இங்கிலீஷ்ல இருக்குது. எனக்கு தமிழ் வராது, எனக்கு இங்கிலீஷ் வராது, அதுல இருந்து முதல்ல வெளியில வாங்க. கான்செப்டா கிளியர் ஆகுங்க. இதை தான் எல்லாரும் பண்றாங்க. தயவு செஞ்சு அதை வந்து வெளியில வாங்க அந்த மனநிலையில இருந்து. அதே போல கரண்ட் ஈவெண்ட்ஸ்ல வரக்கூடிய
முக்கியமான நடப்பு நிகழ்வுகள்ல பொருளாதாரம் பத்தி நல்லா படிங்க. தமிழ்நாட்டு பொருளாதாரம், இந்திய பொருளாதாரத்தை பத்தி நல்லா படிங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல வர்றத. அதே போல பாத்தீங்கன்னா புவியியல் சார்ந்து, சுற்றுச்சூழல் சார்ந்து, பசுமை ஆற்றல் சார்ந்து, கிரீன் எனர்ஜி சார்ந்து, அதுதான் நம்ம திட்டம் வந்திருக்குது இந்த வாட்டி. கிரீன் எனர்ஜி, சோலார் எனர்ஜியை பத்தி கொடுத்துருக்கான், சூரிய ஆற்றலை பத்தி. அதே போல பாத்தீங்கன்னா முக்கியமான சுற்றுச்சூழல் மாநாடுகள் நடக்குது பார்த்தீங்களா. இப்ப தமிழ்நாட்டுல 3.0 கிளைமேட் சேஞ்ச் ஆக்ஷன் நடந்தது பாத்தீங்களா. அதுல தமிழ்நாடு முதலமைச்சர் முக்கியமா பள்ளிகள்லயும் கல்லூரிகள்லயும் முக்கியமான ஸ்கீம் கொண்டு வர போறதா சொன்னார். சீக்கிரமா கூடிய விரைவில் தமிழ்நாடு காலநிலை அறிக்கை வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கிறார். எக்ஸாம்ல கேட்பான். நான் இன்னைக்கே சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இந்த வருஷம் 2025 நடக்கக்கூடிய குரூப் 1 மெயின்ஸ், குரூப் 2 மெயின்ஸ்ல அந்த கொஸ்டின் இருக்கும். தமிழ்நாடு காலநிலை மாற்றத்திற்கான அறிக்கையை பற்றி நீ வீர் அறிவன யாவை எழுதுக அப்படின்றான். அப்ப இதெல்லாம் எங்க இருந்து வருது? இங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து, நம்ம படிக்கக்கூடிய தினமணி நியூஸ் பேப்பர்ல இருந்து, தமிழ் அரசு திட்டம், இந்திய அரசாங்கத்தை பத்தி நியூ இந்தியா சமாச்சாரம், இதுல இருந்து தான் வருது. நான் அதனாலதான் தலைப்பாடா அடிச்சுக்கிட்டு தொடர்ச்சியா கத்திக்கிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் வாங்கி படிங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, இப்படி இதெல்லாம் நான் படிச்சுட்டேன், இதை மீறி எப்படி கேள்வி கேட்பான்? நான் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராங் ஆயிட்டேன், சிலபஸையும் நான் கவர் பண்ணிட்டேன், எப்படி நம்மளால எப்படி ரிஜெக்ட் பண்ண முடியும்? நான் தமிழ் எழுதுன மார்க் குறைச்சு போட முடியுமா? அப்ப கண்டிப்பா முடியாது, சாத்தியம் கிடையாது. அதனால நீங்க மனசுல ஒரு விஷயம் நல்லா வச்சுக்கோங்க. எந்த லாங்குவேஜ்ல எழுதுறோம் அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது. எந்த லாங்குவேஜ்ல எழுதினாலும் கண்டென்ட் பாயிண்ட்ஸ் கரெக்டா எழுதுறோமா அதுதான் முக்கியம். அப்படி எழுதியும் மார்க் போடலன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்சர் கீ வாங்கி பார்க்கலாம், ஆன்சர் ஷீட் வாங்கி பார்க்கலாம். நம்ம கேள்விகள் எந்தெந்த வழிகளில் இருக்குதோ, வாய்ப்புகள் இருக்குதோ அதை பயன்படுத்தி கேட்டுக்கலாம். அதனால எந்த லாங்குவேஜ்னு ஃபீல் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு ஒரி பண்ணாதீங்க. எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு, எழுதி பார்க்கறதுக்கு, அதிக நேரங்கள் செலவிடுவதற்கு தொடர்ச்சியா யார் படிப்பு சம்பந்தமாக நல்ல விஷயத்தை யார் சொன்னாலும் கேட்டுக்கக்கூடிய மனநிலையை வச்சுக்கோங்க. அந்த வழியில பயணிங்க, கண்டிப்பா வெற்றி அடைய முடியும், அதுல மாற்றமே கிடையாது. ஸோ இதுதான் நான் ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்த விஷயம். எனக்கும் டைம் இல்லை, மாறி மாறி பெய்டு கிளாஸ், ஹாஸ்பிட்டல் அங்கங்க அலையிறதுனால என்னால் வீடியோஸ் கொடுக்க முடியாமல் போயிருச்சு. இந்த வீடியோ ரொம்ப நாள் நான் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு வீடியோ சொல்லிட்டேன். மன திருப்தியா இருக்குது. இது புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சிக்காததும், மற்றவங்களுக்கு ஷேர் பண்றதும் ஷேர் பண்ணாததும் உங்க கையில தான் இருக்குது. இதை உங்ககிட்டயே நான் முடிவை விட்டுடுறேன், நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. நம்ம ஆன்லைன் கோர்சஸ் டெமோ கிளாஸும் கொடுத்துருக்குறோம். நம்ம நடத்துறது எக்ஸாமுக்கு என்ன வந்திருக்குன்னு ப்ரூஃபையும் காட்டியிருக்கிறோம். தேவைப்படுறவங்க மட்டும் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. மற்றபடி எந்த விஷயத்தையும் இதில் நீங்க கேட்க வேண்டாம் அப்படிங்கிறத தாழ்மையாகவும் கேட்டுக்கிறேன். நீங்களே சுயமா வீட்டில இருந்து படிச்சாலும் சந்தோஷம். நான் சொல்லக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் வாங்கி நீங்களே படிச்சு எழுதி பிராக்டிஸ் பண்ணாங்களா ரொம்ப சந்தோஷம். நம்ம கிட்ட கோர்ஸ் சேர்ந்து படிச்சாலும் சந்தோஷம். கோர்ஸே சேரல சார், இருந்தாலும் நான் போய் சென்னையில தான், மதுரை, கோயம்புத்தூர்ல தான் 25,000 1 லட்சம் கட்டி தான் படிப்பேன் என்றாலும் சந்தோஷம். முடிவு உங்கள் கையில். நீங்க எடுக்கிற முடிவு சரியா இருக்கும்னு நான் நம்புறேன். நன்றி, வணக்கம். நாம் வெல்வோம், தொடர்ச்சியாக உழைப்போம்.